ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஸ்டைலில் புதினா துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பூண்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, உப்பு, பச்சை மிளகா, புளி, அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு புதினா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாய் காஞ்சோன்னு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். வறுபட்டோடனே இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா வறுபடட்டும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு வறுபடட்டும். ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளி போட்டுக்கலாம். புளி வந்து வதங்கும் போது போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரா ஸ்மெல் போகும். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அரைக்கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து லைட்டாக 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதினா போட்டுக்கலாம். புதினா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரத்த அழுத்தம், அல்சரு, வயிற்றுப்புண் எல்லாமே சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். உடலில் இருக்க புண்கள் கூட சரி பண்ணும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ஜீரணத்தன்மை கொடுக்கும். இப்போ வந்து வறுபட்டாச்சு. ஆறுனா வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ அரைச்ச விழுதை உள்ளே போட்டுக்கலாம். கடாயில் போட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குவோம். புதினா துவையல் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.